17 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கெமிக்கலை நோக்கியே பயணிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்டு டைமு களைக்கொல்லி அடிச்சதுக்கு ஒன்றும் பெருசா வராது அப்படின்னு ரிசல்ட் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இது நம்ம கெமிக்கல் வாங்குறத விட விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆர்பிக்ஸ் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் பழுப்பெல்லாம் மாறும். வந்து தோட்டத்துக்கு வந்து பார்த்துட்டு அவங்களே சொல்லிட்டு போனாங்க. FL77 யூஸ் பண்ணுங்க. பூண்டு நல்லா தரமாக இருந்துச்சு, நல்லா குவாலிட்டியாக கிடச்சிங்க. எப்படின்னா பூண்டு பல்லு விரிஞ்சு நல்லா அருமையான கெட்டியாக கிடச்சி. கிட்டத்தட்ட பரவாயில்லைங்க, நல்ல யூசேஜ். என் பேர் மதன்குமாருங்க. நான் ஆடாசோல சோழடான்ற கிராமம். நான் பிறந்து வளர்ந்ததே இதே ஊர் தாங்க. நான் விவசாயம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி 17 வருஷம் ஆச்சுங்க. 17 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கெமிக்கலை நோக்கியே பயணிச்சிட்டேன். இந்த ஒரு 2-3 வருஷமா தான் கொஞ்சம் ஆர்கானிக்கு மாதிரி இருக்கு. இதுக்கு ஃபர்ஸ்ட்டாக நான் இந்த அபிமன் யூஸ் பண்ணது எப்படின்னாங்க, இதுக்கு ஒரு களைக்கொல்லி மருந்து பூண்டு கடிச்சு பூண்டோட எல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு. சரி, அபிமான் அடித்தா கொஞ்சம் நல்லபடியாக கேட்கும் அப்படின்னு இந்த யூடியூப்பில் தான் ஃபஸ்ட்டாக பார்த்தேங்க. APKS ஆர்கானிக்கு இதை பார்த்து ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டு வாங்கி அடித்து ஃபஸ்ட்டு டைமு களைக்கொல்லி அடித்ததுக்கு ஒன்றும் பெருசாக வராது அப்படின்னு ரிசல்ட் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். தப்பிச்சிருச்சுங்க. அப்புறமேலு அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க, ஆர்பிக்ஸ் போடுங்க, ஆர்பிக்ஸ் அடிங்க. ஆர்பிக்ஸ் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் பழுப்பெல்லாம் மாறும். வந்து தோட்டத்துக்கு வந்து பார்த்துட்டு அவங்களே சொல்லிட்டு போனாங்க. திரும்ப இதுவும் கரெக்டான ரிசல்ட் கொடுச்சு. 3வது FL77 அடித்தேங்க. இது வந்து பூண்டுக்கு நல்ல குவாலிட்டி கிடச்சிச்சு. இது ஒரு 80 நாள் 90 நாள் வரைக்கும் அடிக்கலாம். 90 நாளில் ஒரு 2 டோஸ் கொடுத்தோம்னா டேங்க்குக்கு 300 ml கொடுக்கலாங்க. 300 ml கொடுத்தோம்னா பூண்டு நல்லா கெட்டியாக வருங்க. நல்ல தன்மை பூண்டு குவாலிட்டியாக இருக்கும். பூண்டு நல்லா தரமாக இருந்துச்சு, நல்லா குவாலிட்டியாக கிடச்சிங்க. எப்படின்னா பூண்டு பல்லு விரிஞ்சு நல்லா அருமையான கெட்டியாக கிடச்சி. கிட்டத்தட்ட பரவாயில்லைங்க, நல்ல யூசேஜ். இது ஆர்பிக்ஸ் வந்துங்க 16 லிட்டர் டேங்க்குக்கு நான் 1/2 லிட்டர் ஊற்றி அடிச்சிட்டு இருக்குங்க, 2 டேங்க்குக்கு. இது நம்ம கெமிக்கல் வாங்குறத விட விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க. அபிமனும் வேர்ப்புழுக்கு எல்லாம் இருக்குதுங்க. இப்போ கேரட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். போன கிராப்பெல்லாம் கொடுத்தேங்க. போன கிராப்பு நான் வேறு ஒரு 2-3 பூச்சி மருந்தெல்லாம் கொடுத்தேங்க, கெமிக்கலில் இருந்தது. அது கொடுக்காம அபிமன் மட்டும் கொடுத்து தனியாக ஒரு டேங்க்கு ஒரு டேங்க்லேயும் ஒரு 6 பட்டைக்கு மட்டும் அடித்து பார்த்துருந்தேன். அதை விட இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியில் இது அந்த 6 பேட்டுக்கு மட்டும் தனியாக அடிச்சிருந்தேன். அடித்ததுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சுங்க. எப்படின்னா இதை மட்டும் 6 பேட்டுக்கு மட்டும் அடித்து இதெல்லாமே கரெக்டாக பார்த்தேன். அதனால் இந்த 6 பேட்டில் கிட்டத்தட்ட நல்ல கேரட் கிடச்சிங்க. பிடிச்சிருக்குல்ல, கேரட் உருண்டையாக இல்லைங்க. அப்புறம் நல்ல சதை பிடிச்சிருந்துச்சிங்க கேரட்டு. நல்ல லென்த்தும் இருந்துச்சு, ரூட்டு வாங்கி ஆயிருந்துச்சு. பரவாயில்ல, தப்பு இல்லை. இது பூண்டு இப்போது 55 நாள் ஆச்சுங்க. இந்த பூண்டு இப்போ பூண்டுக்கு நான் ஃபஸ்ட்டு முளைச்சி ஒரு 10வது நாளில் அபிமன் கொடுத்தேங்க. அபிமன் மருந்து கொடுத்துருக்கேங்க. 10வது நாள் ஒரு ட்ரிப் கொடுத்தேங்க. அப்புறமேலு 2வது டைமு 23வது நாள் ஒரு ட்ரிப் கொடுத்தேன். அதுக்கப்புறமேலு இப்போ 55வது நாள் ஆர்பிக்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கேங்க. APKS ஆர்கானிக்கு இதை மருந்தை வெயில் இல்லாத டைமில் ஈரப்பதம் இருக்கிறப்போ சாயந்தர நேரத்தில் அடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நான் சாயந்தர நேரத்தில் தான் அடிக்கிறேன். நான் கம்மியான விவசாயம் பண்ணுறேன், அதனால் சாயந்தர நேரத்தில் அடிக்கிறேன்.